ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கீழ் திருப்பதியிலையும் மேல திருமலையிலயும் வந்து ரூம்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. பட் ரெண்டுமே ஒன்னா ஓபன் ஆகும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு சர்வர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து பேமெண்ட்ல வந்த ப்ராப்ளம் தான். பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கும்போது நீங்க சூஸ் பண்ணிருக்க அந்த ரூம் வந்து இன்னொருத்தவங்க பிளாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற எரர் நிறைய பேத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த எரர் தான் வந்தது. ஒரு சிலர் வந்து நாங்க புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நிறைய பேரால புக் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நாங்க தொடர்ச்சியா போறோங்க, ஒவ்வொரு மாசமும் எங்களுக்கு ரூம் புக் பண்றது ஈஸியா தான் இருந்தது. ஆனா இந்த டைம் எங்களுக்கு ரூம் கிடைக்கல அப்படின்ற மெசேஜா நான் நிறையவே பார்த்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு காலையில நான் ரூம் ஓபன் ஆகிருச்சு, இப்ப என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து கொடுத்திருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து இந்த கமெண்ட் தான் இது எல்லாமே. நிறைய நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தது இன்னைக்கு வந்து எங்களுக்கு புக் பண்ண முடியல அப்படின்றத தான் வந்து சொல்லியிருந்தீங்க. ஒரு சில நண்பர் வந்து எங்களுக்கு ரூம்ஸ் வந்து கிடைச்சது, உங்களோட அப்டேட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. பெரும்பான்மையான நண்பர்களுக்கு இன்னைக்கு ரூம் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேர் ஒரு 1/2 hour 45 minutes எல்லாம் ட்ரை பண்ணி கூட ஒரு ரூம் கூட அவங்களால புக் பண்ண முடியல. சிலருக்கு 2 ரூம் கூட கிடைச்சிருக்கு. பட் சிலருக்கு வந்து பெரும்பான்மையா கிடைக்கல அப்படின்றது தான் இன்னைக்கு ப்ராப்ளமா இருக்கு. இப்ப நான் ரீசெண்டா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கூட 1 மணி ஆகுது டைம். ஸோ இப்பயும் பாத்தீங்கன்னா என்னன்னா, திருமலையில ஒரு சில ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆகுது. நம்ம சரி அதை ட்ரை பண்ணி புக் பண்ணலான்னு புக் பண்ண போனாலும் சேம் அதே எரர் தான் காட்டுது. ரிப்பீட்டடா நம்ம ட்ரை பண்ணும்போது இப்ப கிடைக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான். என்ன ரீசன்னா நிறைய பேருக்கு ரூம் கிடைக்கல, கேன்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்மளால புக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சப்போஸ் இன்னைக்கு உங்களுக்கு ரூம் கிடைக்கல, இல்லைன்னா உங்களோட பேமெண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ரூம் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகல, ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகாத ரூமுக்கான அமௌண்ட் டெபிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் வந்து அனுப்பிடுவாங்க. ரூம் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்க போற வரைக்கும் அந்த வெப்சைட்ல இல்லைன்னா ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. சப்போஸ் யாராவது கேன்சல் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு எமர்ஜென்சில நம்ம ரூம் புக் பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரூம் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. நம்ம ரிப்பீட்டடா அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க பார்க்கும்போது கேன்சல் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆனது வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல இருக்க ரூம் தான் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆச்சு. திருமலையில தான் ரூம் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும் புக் பண்றதுக்கு. திருப்பதியில ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தா திருப்பதிக்கும் சேம் அதே எரர் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டு இருந்தது. புக் பண்றதுக்கு முடியல. ஒரு சிலருக்கு ரூம் கிடைச்சது. இப்போதைக்கு என்னென்ன அவைலபிள் இருக்கு, இப்ப ஏதாவது அவைலபிள் இருக்கா, கம்ப்ளீட்டா எல்லாமே புக் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே திருப்பதியில வந்து மாச கடைசியில வந்து ரூம்ஸ் வந்து ஓரளவுக்கு அவைலபிள் இருந்துச்சு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுக்கு ரூம் கிடைக்கல, நாங்க என்ன பண்றது அப்படின்னா, நீங்க தாராளமா ஆஃப்லைன்ல போயிட்டு திருமலையில ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். திருமலையில ரூம் எடுக்கிறதுக்கு எங்கெங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், என்ன டைம் போனா பெஸ்டா இருக்கும் அப்படின்னா, காலையில ஒரு 7, 8 மணிக்கெல்லாம் நீங்க ரீச் ஆகுற மாதிரி போனீங்கன்னா ராமகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல ட்ரை பண்ணுங்க. சிஆர் ஆபீஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப க்ரௌட் வந்து ஹெவியா இருக்காது, நார்மலா இருக்கும். இதுவே விடிய கால ஒரு 4 மணிக்கெல்லாம் ரீச் ஆகுறீங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 5 மணிக்கு மேல கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க. ரூம்ஸ் வந்து ₹100 ரூம் இருக்கும், ₹1000 ரூம் இருக்கும். நீங்க உங்களோட விஷ் படி கேட்டுக்கலாம். ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா ஆஃப்லைன்ல மட்டும்தான் ₹50 ரூமும் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வர்றதுக்கு ஒரு 7, 8 மணிக்கு முன்னாடி ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ள உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். 8 மணிக்கு மேல ஒரு 9, 10 இந்த மாதிரி நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரதுக்கே நம்ம ஒரு 3 மணி நேரம்லாம் கூட வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நடைபாதை வழியா போறவங்க அலிப்பிரி வழியா நடந்து போறீங்கன்னா ஜிஎன்சி டோல்கேட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்க லக்கேஜ் கவுண்டர் கிட்டயும் ஒரு புக்கிங் ஆபீஸ் இருக்கு. ஸ்ரீவாரிமெட்டு வழியா போறீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை முடியிற இடத்துல உங்களுக்கு எம்பிசி கவுண்டர் இருக்கு. இங்கேயும் நீங்க ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த சப் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரூம்ஸ் அவைலபிள் இருக்க வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். காலையில ஒரு 10, 11 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மதியம் ஈவினிங் டைம்ல நீங்க ரீச் ஆகுறீங்கன்னா கண்டிப்பா சிஆர் ஆபீஸ்க்கு தான் போற மாதிரி இருக்கும். அங்கதான் நம்ம டைரக்டா போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். போறது சாட்டர்டே சண்டே நாட்களா இருந்தா ஒரு சில சிரமங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த நாட்கள் கிரௌட் அதிகமா இருந்துச்சுன்னா ரூம் கிடைக்கிறதுக்கு ரூம்காகவே நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். இதை தவிர்க்கிறதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னா லாக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது
அவைலபிள் இருந்தா நம்ம தாராளமா வாங்கிக்கலாம். இப்போ சிங்கிளா போறவங்களுக்கு ரூம் வந்து திருமலையில குடுக்க மாட்டாங்க. திருப்பதியிலயும் குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி சமயங்கள்ல நம்ம இந்த லாக்கர் ஃபெசிலிட்டீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு மடங்கள் வந்து இருக்கு. இந்த மடங்கள்ல நம்ம ஃப்ரீயாவும் போய் ஸ்டே பண்ணலாம். அங்கேயும் வந்து ஒரு சில லாக்கர்ஸ் ஃபெசிலிட்டீஸ் இந்த மாரி இருக்கு. அது நம்ம பே பண்ணி வாங்குற ரூமும் இருக்கு. ஸோ அது மாரி கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சிஆர் ஆஃபீஸ் பக்கத்துல எல்லாம் இருக்கு. சப்போஸ் நீங்க போகும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா போறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். கீழ் திருப்பதியில நீங்க ரூம் எடுக்கணும் அப்படின்னா விஷ்ணு நிவாசத்துல காலையில 5 மணிக்கு மேல கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க. அவைலபிள் இருக்க வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். அது இல்லாம கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இந்த 2 இடத்துலயும் டிடிடியோட ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து கிடைக்கும். சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் இந்த 2 இடத்துலயும் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். ஆஃப்லைன்ல ரூம்ஸ் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. கீழ் திருப்பதியில வேற எங்கேயா ஸ்டே பண்றீங்கன்னா நிறைய பிரைவேட் ரூம்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். பட் டிடிடியோட ரூம்ல உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடங்களை நீங்க வந்து அப்ரோச் வந்து பண்ண முடியும். அடுத்தது மார்ச் மாசத்துக்கான லோக்கல் டெம்பிள்ல இருக்கக்கூடிய சேவா டிக்கெட்டை நம்ம ஆன்லைன்லயே புக் பண்ணலாம். அதுவும் வந்து இன்னைக்கு 12 மணிக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல நீங்க ஏதாவது சேவா புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஆன்லைன்லயே கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். சுப்ரபாத சேவா எல்லாமே வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 19ஆம் தேதி மட்டும் கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. மீதி இருக்க நாள்ல வந்து அவைலபிள் இருக்கு. 50 ரூபாய் தான் ஒருத்தங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க. மேக்சிமம் நம்ம 2 பேர் வரைக்கும் புக் பண்ண முடியும். லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இருந்தா தான் நீங்க புக் பண்ண முடியும். வேணுங்கிறவங்க போய் புக் பண்ணிக்கோங்க. மற்ற டெம்பிள்ஸ்லயே இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அந்த கோவிலோட பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா ஷோ ஆகும். இதுல வந்து அபிஷேகம் அந்த மாதிரி ஒரு சில சேவாஸ் மட்டும் கொடுப்பாங்க. நம்ம தேவைன்னா வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு சில கோவில்கள்ல நமக்கு சேவா வந்து ஓபன் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க எந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோவில்ல என்ன சேவா வந்து அவைலபிள் இருக்குன்றத பார்த்துட்டு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய திருச்சானூர் சேவால ஒரு சில சேவாஸ் வந்து ஓபன் பண்ண மாட்டாங்க. ஆஃப்லைன்ல மட்டும் நமக்கு சேவா வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க தரிசனம் போகும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லா அப்டேட்டுமே மார்ச் மாசத்தோடது கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த ரூம் மட்டும் தான் எல்லாம் சேர்த்து ஓபன் பண்ணனால நிறைய பேருக்கு வந்து புக்கிங்ல சிரமங்கள் இருக்கு. வர்ச்சுவல் சேவாலையும் நீங்க ஏதோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டிக்கெட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவைலபிள் இருக்கிறத பொறுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு நம்ம வந்து 500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து இப்போதைக்கு 15, 16 அதே மாதிரி அந்த 20ஆம் தேதியில இருந்து 24 வரைக்கும் 27ல இருந்து 31 வரைக்கும் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. கொஞ்சம் அதிகமான ஸ்லாட்ல வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க மார்ச் மாசத்தோட ஃப்ரீ தர்ஷன் பத்தி சொல்லுங்க அப்படின்னு. ஃப்ரீ தர்ஷன் வந்து எப்பயுமே நம்ம டைரக்டா போயிட்டு ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய கவுண்டர்ல தான் வாங்கணும். அது ரெகுலரா உங்களுக்கு டெய்லியுமே வந்து காலையில 5 மணில இருந்து ஷூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டோக்கன் இருக்க வரைக்கும் கிடைக்கும். இப்போ வந்து நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. தேவைப்படுறவங்க போனீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஆதார் கார்டு மட்டும் போதும். வேற எந்த அப்டேட்டும் வந்து டெய்லி சொல்லணும் அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு எப்பயும் போல டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்க தேவைப்படுற அன்னைக்கு போயிட்டு டைரக்டா வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல இஷ்யூ பண்ண மாட்டாங்க. டைரக்டா போகக்கூடிய தரிசனத்துல நேரம் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்து உள்ள அப்டேட் கொடுத்திருக்காங்க. 81,170 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. 24 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்றது தான் டிடிடியோட அப்டேட்டா இருக்கு. 10 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னைக்கு மண்டே அப்படின்றனால கூட்டம் வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆயிரும். நாளைக்கு நீங்க தரிசனம் போறீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா தான் இருக்கும். குழந்தைகளுக்கான தரிசனம் இது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, போகலாம். நாளையோட வந்து பிப்ரவரி மாசம் முடியுது. மார்ச் 1ஆம் தேதியில இருந்து தரிசனம் போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ரூம்ஸுமே நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கேன்சல் ஆனது கிடைச்சிச்சுன்னா யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் ஆஃப்லைன்ல கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு எடுக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கீழ் திருப்பதியில உங்களுக்கு ரூம் கிடைச்சிச்சுன்னா ஸ்டே பண்றது ரொம்ப பெஸ்ட். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. நீங்க ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நேத்து தான் ஒரு சில நண்பர் சொல்லியிருந்தாங்க டைரக்டா போகக்கூடிய தரிசனத்துக்கு போகாமே இருந்திருக்கலாம். நாங்க 30 மணி நேரம் பக்கமா வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. மூலவர் தரிசனம் பார்க்காம திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்க திருமலைக்கு போற ஒரு சடன் பிளான் பண்ணா கூட ஆஃப்லைன்ல போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்குற பிளான் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா ஃப்ரீ தர்ஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாளுக்கு வந்து உங்களுக்கு கம்மியா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு நாள் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். இப்பயும் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் கொண்டு வரனால சர்வ தர்ஷனத்துல ஒரு நபர் எத்தனை டைம் போய் சாமி பார்க்குறாங்க அப்படின்றதையும் நோட் பண்ணுவாங்க. அப்போ அதுல ஏதோ கண்ட்ரோல் திரும்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சிரமங்களா இருக்கும். ஈஸியா போகக்கூடிய ஆப்ஷன் இருக்கதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.